காவடிக்கு என்று சொல்லி ஒரு பெயர் போன ஆலயமாக யாழ்ப்பாணத்திலே விளங்குகிறது நுணசை கந்தன் என்றால். இப்பவும் சொல்ல போனால் புலமேந்து தேசங்களில் போனாலும் திருவிழாவிலே முக்கியமாக காவடிக்கு நாங்கள் என்கின்ற ஊரில் பேர் போன காவடி கந்தன் என்று அழைக்கப்படுகின்ற முருகப்பெருமான் மயில்வானபுரவர் இந்த மாதல் மண்ணுக்கு ஒரு பெயராக பண்டைய காலங்களிலே மாதகள் மயில்வானபுரவர் என்றால் நுண் அசை என்பது அவருடைய திருவருளினுடைய அந்த வைப்ரேஷன். அங்கு சப்தகன்னியர்கள் வந்து அங்கே தீர்த்தமாடி இறைவனை வழிபாடுவதாகவும் இரவு கிராக்காலங்களில் மணிகள் ஒழிப்பது போன்ற அந்த சும்மா வீதியாக வரும்பொழுது சும்மா வருவார்கள். இந்த எல்லைக்குள்ளே வந்த உடனே அவரை தங்களை மறந்து விடுவார்கள். தரிசனம் தெரியுதே நம் தீமையாவுமே விலகுதே. உலக தமிழர்களுக்கு ஒரு உறவு பாலமாக இருக்கக்கூடிய எங்களுடைய ஐபிசி தமிழ் சொந்தங்களுக்கு இனிமையான வணக்கங்கள். மற்றும் ஒரு தீப தரிசனம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். எங்களுடைய இந்த தீப தரிசனம் நிகழ்ச்சியின் வாயிலாக ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஆலயத்திற்கு உங்களை அழைத்து வரக்கூடிய நாங்கள் இன்றைய தினமும் யாழ் மாவட்டம் மாதகள் குறிப்பாக மாதகள் மேற்கு பகுதியிலே பிரசித்தி பெற்று விளங்கிக் கொண்டிருக்கின்ற நுணசை முருகப்பெருமானினுடைய சன்னிதானத்திற்கு தான் உங்களை அழைத்து வந்திருக்கின்றோம். கந்தா கந்தையா கந்தவேலா முருகையா கந்தா கந்தையா கந்தவேலா முருகையா கந்தா கந்தையா கந்தவேலா முருகையா கந்தா கந்தையா கந்தவேலா முருகையா. ஆறுமுகம் படைத்து அக்னி கண் கொதித்து சிவம் சிவம் படைத்த முருகையா. கங்காசலத்தில் தவழ்ந்ததினாலே காங்கேயனாகிய கந்தையா கந்தா கந்தையா கந்தவேலா முருகையா. இந்த ஆலயத்தினுடைய தல வரலாறுகள், சிறப்புகள், மகிமைகள் எல்லாவற்றையும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்கு தொகுத்து காண்பிக்க இருக்கின்றோம். எனவே தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். இந்து சமுத்திரத்தின் முத்து என போற்றப்பட்டதும் திருமூலரினால் சிவபூமி என அழைக்கப்பட்டதுமான ஈழமணி திருநாட்டில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் மாதகள் என்னும் அழகிய ஊர் அமைந்து காணப்படுகிறது. கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்ற ஔவையாரின் கூற்றிற்கு இணங்க விவசாயத்தில் செழித்த ஊர் தனக்கான வழிபாட்டு இடங்களாக பலவற்றை அமைத்திருக்கின்றது. அவற்றில் ஒன்றுதான் மாதகள் மேற்கு நுணசை முருகமூர்த்தி ஆலயமாகும். இந்த முருகப்பெருமானினுடைய சன்னிதானமானது எவ்வாறு தோற்றம் பெற்றது என்ற வரலாற்றை பார்ப்போமாக இருந்தால், இந்த ஆலயத்திற்கு பின்புறமாக பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஒரு கடம்ப மரம் இருக்கின்றது. அந்த கடம்ப மரம் பல நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த மரமாக இருக்கிறது. அந்த கடம்ப மரத்திற்கு கீழே ஒரு வேல் ஒன்று காணப்பட்டது. அது இயற்கையாகவே தோன்றியதாக கூறப்பட்டிருக்கிறது. என்னன்னு சொல்லி சொன்னா, அந்த வேலை இந்த பிரதேசத்து வாழ் மக்கள் எடுத்து அந்த கடம்ப மரத்துக்கு கீழே பிரதிஷ்டை செய்து ஆரம்ப காலத்துல பூஜை வழிபாடுகள் எல்லாம் நிகழ்த்தி வந்தார்கள். ஆனால் ஆரம்பத்துல சிறிய குடிலாக அமைத்து தான் அந்த பூஜைகள் எல்லாம் செய்து வந்தார்கள். ஆனால் இப்பொழுது இந்த ஆலயம் படிப்படியாக வளர்ச்சி அடைந்து இவ்வளவு பெரிய ஆலயமாக தோற்றம் பெற்று காணப்படுகிறது. நுணசை முருகமூர்த்தி ஆலயத்தின் தல வரலாறானது சொல்வதற்கரிய அற்புதங்கள் நிறைந்த தல வரலாறாக அமைந்து காணப்படுகிறது. அதாவது ஆரம்ப காலங்களில் நுணா மரங்கள் அவ்விடத்திலே சோலையாக அமைத்து காணப்பட்டது.
அந்த சோலைக்கு மத்தியில் செங்கடம்ப மரம் செழுமையோடு இருந்தது. அதனருகே அழகான 7 குன்றுகளை உடைய திருக்குளம் தீர்த்தமாய் விளங்கியதை காணக்கூடியதாக இருந்தது. இந்த நிலையில் அந்த நுணாமரங்கள் காற்றினால் இசை எழுப்பிய வண்ணம் இருக்கும். இதனால் அவ்விடத்தினை நுணைசைப்பதி என்று அழைக்கப்படலாயிற்று. அதன் அற்புதத்திற்கு காரணமே செங்கடம்ப மரத்தின் அழகான பொந்தின் தேன் நிரம்பிய தேநீர்கள் சூழ்ந்து ரீங்காரம் செய்தன. அந்த சந்தர்ப்பத்தில் தேனெடுப்பதற்கு முற்பட்ட பழங்குடிகள் அப்பொந்தில் முருகனுடைய ஞான சக்தியாகிய வேலின் காட்சியை கண்டார்கள். அதற்கு பிற்பாடு அந்த வேலினை எடுத்து பிரதிஷ்டை செய்து சிறிய குடிலொன்றை அமைத்து அதற்கு பூஜை வழிபாடுகளை நிகழ்த்தி வந்தார்கள். அதற்கு பிற்பாடுதான் ஆலயம் படிப்படியாக வளர்ச்சி பெற்று மாதகல் நுணசை முருகமூர்த்தி ஆலயமாக தோற்றம் பெற்று காணப்படுகிறது. மாதகல் மேற்கிலே 3 பக்கங்களும் வயல்கள் சூழ்ந்திருப்ப அதன் மத்தியிலே இந்த கடம்ப விருட்சம் ஒன்று அனாதியிலே கடம்ப மரம் இருந்திருக்கின்றது. கடம்ப விருட்சத்துக்கு பக்கத்திலே திருக்குளம் ஒன்றும் அமைந்திருக்கிறது. அந்த திருக்குளமும் கடம்ப விருட்சமும் அனாதியானதாக எப்போது தோன்றப்பட்டது என்று தெரியவில்லை. அந்த விருட்சத்திலே வேலை வைத்து பூர்வ மக்கள் ஆதி காலத்திலே பொங்கல் பொங்கி அந்த முருகப்பெருமானுடைய வழிபாட்டுகளை மேற்கொண்டு வந்திருக்கிறார்கள். அவ்வாறு அந்த வழிபாடு இப்போ ஆரம்பிக்கப்பட்டது என்பது தெரியவில்லை. ஆரம்பத்தில் உள்ள நிகழ்வாக சொல்லப்படுவது கடம்ப விருட்சமும் திருக்குளமும் அதோடு சேர்ந்த வழிபாடும் பொங்கல் வழிபாடுகள் முதலான முருகனுக்கான வழிபாட்டு முறைகள் பின்பற்றப்பட்டு வந்து அது பிற்காலத்தில் தான் இந்த ஆலயம் அதன் பக்கத்திலே முன்னாக அமைக்கப்பட்டு அதனுடைய வளர்ச்சி ஏற்பட்டு கொண்டிருந்தது. அவ்வாறு அமைத்து வருகின்ற பொழுது பூர்வத்திலே இந்த ஆலயங்கள் அமைத்து வழிபாடுகள் இருக்கிற காலங்களில் ஒரு அற்புதமாக ஒரு சன்னியாசி ஒருவர் வந்து முத்துக்குமாரசாமி என்கின்ற விக்கிரகத்தை கொண்டு வந்து கொடுத்ததாகவும் அதை வைக்க சொல்லி அவர் வந்து கொடுத்து அவர் அதை வாங்கி அந்த ஆலயத்தில் அமைக்கப்பட்ட பிறகு அவருடைய சமாதி தான் அந்த கடம்ப மரத்துக்கு பக்கத்தில் இப்போ ஒரு சமாதி ஒன்று இருக்கின்றது. அந்த சமாதி அந்த சன்னியாசியினுடைய சமாதி தான் சொல்லப்படுகிறது. அது பற்றிய செவ்வழி வழியாக வந்த வதந்தியாக அந்த கதை வந்து கொண்டிருக்கிறது. அந்த முத்துக்குமாரசாமி உருவத்தை கொண்டு வந்ததும் அதனை ஊர்வலமாக விதிவிலம் செய்து வழிபாடுகள் மேற்கொண்டதும் அது பிறகு படிப்படியாக இந்த வழிபாடுகள் வளர்ச்சி கொண்டு வந்தது. இப்போ இப்போ இருக்கிற புருஷோத்தமன் மணியம் திருமணத்தாவினுடைய தந்தையார் கலந்து இந்த பாலசுப்ரமணியம் காலத்திலே நாங்கள் எங்களுடைய வேதத்தை வந்தவர். அவருடைய காலத்திலே நல்லா அவரை தெரியும். அவர் இந்த ஆலயத்தின் வளர்ச்சியிலே மிகவும் கரகாலம் பாடுபட்டு வந்தவர். அதற்கு முன் அவருடைய தகப்பன் கணபதி பிள்ளை என்பவர் எங்களுக்கு நாங்கள் சின்ன இருக்கிற பெரிய ஆஜானுபாவன் உருவத்தோடு இருப்பார். அவர் ஒரு வார்த்தையினாலே சத்தம் போட்டு சொன்ன உடனே எல்லாம் கப்சிப்பாக இருக்கும். ஆலயத்தில் நிர்வகிக்கிறதுக்கு அவர் ஒரு ஒழுங்கான ஒரு சிறப்பான ஆளாக நாங்கள் எங்களுக்கு காட்சியிலிருந்து கொண்டிருக்கிறார். அவருடைய மகன் கணவி பிள்ளை இந்த பாலசுப்ரமணியம் இந்த காலத்தில் நீண்ட காலம் அவர் இந்த தொண்டுகளையெல்லாம் செய்து வந்தார். இந்த கோபுரங்கள் இவ்வளவுக்கு வந்ததில்லை. முந்தைய ஆரம்பத்திலே அந்த சின்ன கோயிலாக இருந்து ஆலயம் திருவிழா காலங்களில் இதில் ஒரு கிடுகு கோட்டில் போட்டுத்தான் அந்த இதுகள் நடக்கும். இடம் போதாதுக்காக அப்போ அந்த காலத்தில் கிடுகுகளால் போடுற பொழுது குளிர்ச்சியாகவும் அதுக்குரிய அலங்காரங்களும் சிறப்பாக இருக்கும்.
எம்பெருமானினுடைய சன்னிதானத்திலே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தினமும் 3 கால பூஜை வழிபாடுகள் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதைவிட இந்த ஆலயத்தினுடைய திருவிழா காலத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொல்லி சொன்னால் சித்திரை மாதம் வருகின்ற பூரணி தினத்திலே தீர்த்த உற்சவமாக கொண்டு 12 நாட்கள் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதை தாண்டி உங்கள் எல்லோருக்குமே தெரியும் முருகப்பெருமானினுடைய சன்னிதானம் என்று சொல்லி சொன்னால் கந்த சஷ்டி விரதம் மிக மிக சிறப்பான முறையில் நடைபெறும். அதைவிட இந்த பிரதேசத்து வாழ் மக்கள்கள் எல்லோருமே ஒன்று கூடி இந்த கந்த சஷ்டி நாட்கள்ல விரதம் இருந்து எம்பெருமானை தரிசித்து செல்வதை கூட இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அதைவிட முருகப்பெருமானுக்கு மிக உகந்த நாள் தைப்பூசம். இந்த தைப்பூசம் திருக்கார்த்திகை விரதம் குறிப்பாக சொல்ல போனால் முருகப்பெருமானுக்கு உகந்த அனைத்து தினங்களுமே இங்கு விசேஷமான முறையில் நடைபெறுகிறது. இருந்து வேண்டும் அடியவர்களுக்கெல்லாம் அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் எம்பெருமானுக்கு ஒவ்வொரு வருடமும் சித்திரை மாதத்தில் 12 நாட்கள் திருவிழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அதுவும் சித்திரை மாதம் வருகின்ற பூரண தினத்தினை தீர்த்த உற்சவமாக கொண்டு திருவிழா வெகு சிறப்பாக அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது. எம்பெருமானுக்கு தினமும் 3 கால பூஜை வழிபாடுகள் சிறப்பாக நடைபெறுகிறது. வெள்ளிக்கிழமைகள் தோறும் இங்கு விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெறுகிறது. அதைவிட முருகப்பெருமானுக்கு மிக உகந்த நாள் கந்த சஷ்டி விரதமாகும். அதுவும் 6 நாட்கள் இந்த கந்த சஷ்டி விரதம் அனுஷ்டிக்கப்படும். இந்த 6 நாட்களும் எம்பெருமானினுடைய திருத்தலத்திலே பல சிறப்பு பூஜை வழிபாடுகள் இடம்பெற்று வருகிறது. மேலும் தைப்பூசம், திருக்கார்த்திகை, திருவம்பாவை போன்ற அனைத்து விசேஷ தினங்களுமே இங்கு சிறப்பான முறையில் அனுஷ்டிக்கப்படுகிறது. தெய்வீகவன் திருவருள் நிறைந்த இந்த மாதகள் பதியிலே கடம்ப மரத்தை விருட்சமாக கொண்டு எழுந்தருள் இருக்கின்ற இந்த முருகப்பெருமானுடைய மகோற்சவமானது இன்றைய தினம் 7ஆம் திருவிழா உற்சவமானது சிறப்பான முறையில் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே இந்த ஆலயத்தினுடைய வரலாறானது நுணா மரங்களினாலே சூழப்பட்டதினாலே இந்த இடத்திலே நுணசை என்று பெயர் வர காரணம் பெற்றிருக்கிறது. அத்தோடு மட்டுமல்லாது மூர்த்தி, தலம், தீர்த்தம், விருட்சம் என்று சொல்லப்படுகின்ற எல்லா ஒரு சிறப்புகளையும் அமையப்பெற்ற ஆலயமாக, தீர்த்த உற்சவமாக முருகப்பெருமானுடைய மேற்கு வீதியிலே தீர்த்தக்கேணி அமைக்கப்பட்டிருக்கிறது. விருட்சமாக கடம்ப மரத்தையே விருட்சமாக கொண்டு தான் தோன்றியாக இந்த முருகப்பெருமான் அடியவர்களுக்கு அருள் பாலித்து கொண்டிருக்கிறார். அந்த வகையிலே இந்த மகோற்சவமானது சித்திரா பூரணையை தீர்த்த உற்சவமாக கொண்டு 12 தினங்கள் உற்சவமாக இடம்பெற்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு உற்சவங்களையும் ஒவ்வொரு உபயகாரர்கள் எடுத்து சிறப்பான முறையிலே இந்த மகோற்சவமானது 12 தினங்களும் இடம்பெறுகிறது. முருகப்பெருமானுடைய விசேட தினங்களாக ஐப்பசி மாதத்திலே வருகின்ற கந்த சஷ்டி விரதம் சிறப்பான முறையிலே இந்த ஆலயத்திலே இடம்பெறுகிறது. கந்த புராண படிப்புகள், கந்த புராண பயன் சொல்களெல்லாம் 6 நாட்களும் யுத்த காண்டங்கள் எல்லாம் படிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆலயத்திலே. அது மட்டுமில்லாது கந்த புராணத்திலே சொல்லப்படுகின்ற 6 காண்டங்களும் இந்த ஆலயத்திலே படிப்பாகவும் பயன் சொல்லுவதாகவும் இடம்பெறுகிறது. இந்த முருகப்பெருமானுடைய விசேட தினமான தைப்பூசத்திலே இந்த ஆலயத்திலே சிறப்பான முறையிலே அபிஷேகங்கள், ஆராதனைகள், தேர் உற்சவம் எல்லாம் உள்வீதியில் இடம்பெறுகிறது. அதைத் தொடர்ந்து
12 மாதங்களும் மாதப்பிறப்பு என்று சொல்லப்படுகின்ற மாத சங்கராந்திகள், முருகப்பெருமானுடைய உற்சவமான கார்த்திகை உற்சவம் மாதம் விசேஷமாக கார்த்திகை மாதத்தில் இடம்பெறுகின்ற திருக்கார்த்திகை உற்சவங்கள், மார்கழி மாதத்திலே இடம்பெறுகின்ற திருவம்பாவை உற்சவங்கள் 10 தினங்களும் சிறப்பான முறையில் இடம்பெறுகிறது. விசேஷமாக நாங்கள் சொல்ல போனால் இந்த ஆலயத்திலே காவடிக்கு என்று சொல்லி ஒரு பெயர் போன ஆலயமாக யாழ்ப்பாணத்திலே விளங்குகிறது. நுணசை கந்தன் என்றால் எல்லோருக்கும் தெரியும், இது காவடிக்கான இடம். நித்திய பூஜைகள் 3 நேரமும் காலை நேரம் முருகப்பெருமானுக்கு பால் பூஜை இடம்பெறுகிறது அதிகாலையிலே 5 மணிக்கு. மதிய பூஜையாக 12 மணிக்கு இடம்பெறுகிறது. மாலை பூஜையாக பிற்பகல் 4 மணிக்கு இடம்பெறுகிறது என்பதை குறிப்பிடலாம். இந்த முருகப்பெருமானை இந்த பிரதேசத்து வாழ் மக்கள்கள் காவடி கந்தர் என்று கூட செல்லமாக அழைக்கின்றார்கள். என்று சொல்லி சொன்னா யாழ் மாவட்டத்தில் இருக்கிற ஆலயங்கள்ல இந்த முருகப்பெருமானினுடைய சன்னிதானம் காவடிக்கு பேர் போன ஒரு ஸ்தலமாக அமைந்து காணப்படுவதும் இந்த ஆலயத்தினுடைய சிறப்பினை வெளிப்படுத்தி நிற்கிறது. அதை தாண்டி இன்னும் ஒரு சிறப்பான விடயம் என்னன்னு சொல்லி சொன்னா, இந்த ஆலயத்திற்கு அருகாமையில ஒரு குளம் இருந்தது. அப்ப ஆரம்ப காலத்துல அந்த குளத்துல சப்தகன்னிகள் நீராடி சென்ற இடமாகவும் கூட கூறியிருக்கின்றார்கள். அதுவும் இந்த ஆலயத்தினுடைய சிறப்பினை வெளிப்படுத்தி நிற்கிறது. அதை தாண்டி இன்னும் ஒரு சிறப்பான விடயம், இந்த ஆலயத்திற்கு பின்புறமாக ஒரு சமாதி அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சன்னியாசியினுடைய சமாதி அமைக்கப்பட்டிருப்பதாக கூட கூறியிருந்தார்கள். இதுவும் இந்த முருகப்பெருமானினுடைய சிறப்பினை வெளிப்படுத்தி நிற்கிறது. அது மாத்திரமில்லாமல் இந்த பிரதேசத்து வாழ் மக்கள்கள் எம்பெருமானை நாடி என்னென்ன நேர்த்திகளை மனமுருகி வைக்கின்றார்களோ அத்தனை நேர்த்திகளையும் எம்பெருமான் நிறைவேற்றி கொடுக்கிறதுல வல்லவராக காணப்படுகிறார். அப்ப அதுவும் இங்கே வீட்டிருக்கின்ற முருகனினுடைய சிறப்பினை வெளிப்படுத்தி நிற்கிறது. இன்னும் சொல்ல போனால் குழந்தை செல்வம் இல்லாதவர்கள் கந்த சஷ்டி தினங்கள்ல விரதம் இருந்து குழந்தை செல்வத்தை பெற்றிருப்பதாக கூறியிருக்கிறார்கள். இதுவும் இந்த முருகப்பெருமானினுடைய அற்புதத்தினை வெளிப்படுத்தி நிற்கிறது. தொன்மை வாய்ந்து வரலாற்று பிரசித்தி பெற்று விளங்கும் இந்த முருகப்பெருமானினுடைய திருத்தலமானது பல அற்புதங்கள் நிறைந்த திருத்தலமாக அமைந்து காணப்படுகிறது. இவ்வாலயத்திற்கு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவார்கள். வருகை தந்து பல்வேறு நேர்த்திகளை வைத்து செல்வார்கள். குறிப்பாக குழந்தை செல்வம் இல்லாதவர்கள் எம்பெருமானை நாடி குழந்தை செல்வம் வேண்டி கந்த சஷ்டி விரதத்தை அனுஷ்டித்து குழந்தை செல்வம் பெற்றதாக கூறப்படுகிறது. இந்த பிரதேசத்தைச் சேர்ந்த மக்கள் இவ்வாலயத்தில் எழுந்தருளியுள்ள முருகப்பெருமானை காவடி கந்தர் என்ற திருநாமம் கொண்டு செல்லமாக அழைத்து வருகின்றார்கள். அத்துடன் இவ்வாலயத்தில் 7 குன்றுகளை உடைய திருக்குளம் தீர்த்தமாய் அமைந்து காணப்பட்டதும் இவ்வாலயத்தின் சிறப்பினை வெளிப்படுத்தி நிற்கின்றது. முருகனுடைய திருவிரல் என்றால் இங்கே இந்த ஆலயத்தில் நாங்கள் சிறுவயதில் இருந்து பார்க்குற பொழுது காவடி கந்தனிடத்திலே அவருடைய மகோற்சவம் நடக்கிற 12 நாளும் இப்போ பெரிய தெய்வீகம் முந்தியதாக நாங்கள் சிறுவயதில் ஓடி கொண்டு பார்த்து கொண்டிருப்போம். அந்த இங்கே நடக்கப்போகிற திருவிழாக்களிலே 3 லட்சம் ஆக்கள் மற்றபடி இந்த காவடிகள் போன்ற விதைகள் மற்ற கிளம்படியில் வச்சு நடக்கப்படுகின்ற பொங்கல்கள்
வீதிவேலம் சுவாமி வீதி விளம்பரம் வருகின்ற பொழுது, கடம்படைக்கு சுவாமி வீதி விளம்பரம் பின்புறமாக வருகின்ற பொழுது ஏற்படுகின்ற இந்த உத்வேகமான அந்த அருள் எல்லாரும் வணங்கி கொண்டு வருவார்கள். வந்தோன்னா அதில் கற்பூர ஒளியும் பெருமானுடைய இடத்துல அந்த சுவாமி வருகின்ற பொழுது எல்லோரும் உருவாடி அப்படி என்று தங்களை மறந்து மெய்மறந்து அருளிலே அவருடைய முருகனுடைய அருளுக்குள்ளே குளித்து கொண்டிருக்கிற மாதிரியான ஒரு நிலைமை ஏற்பட்டு கொண்டு வரும். அவ்வாறான முறையிலே அந்த முருகனுடைய அருளாட்சி இங்கே இடம்பெற்று கொண்டிருக்கிறது. இந்த நுணைசை என்றது நுணாமரங்கள் இருந்து என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இருந்த அந்த நுண் அசைதான் நுணசை என்று வந்ததுனால் உண்மையான அவருடைய எம்பெருமானுடைய அந்த அதிர்வுகள், எம்பெருமானுடைய அருள் அதிர்வுகள் இங்கே நிறைய இருக்கிறதுனால அந்த சும்மா நுணசை என்றதை பிரிக்கிற பொழுது நுண் அசை அசை என்பது அவருடைய திருவருளினுடைய அந்த வைப்ரேஷன். அந்த இதுக்குள்ள வந்த உடனே நாங்கள் அந்த மனித நிலங்களுக்கு இந்த எல்லைக்குள்ளே வருகிற பொழுது பலவிதமான ஒரு நிலைமை ஏற்படும், பக்தி ஏற்படும். இந்த காவடிகளோடு வருகிற பொழுது சும்மா வீதியாக வரும்பொழுது சும்மா வருவார்கள். இந்த எல்லைக்குள்ளே வந்த உடனே அவர்கள் தங்களை மறந்து விடுவார்கள். அவரால் பேர்ந்து அவர்கள் இல்லை முருகன் தான் அவரை ஆட்டி கொண்டு எல்லாம் சுற்றி கொண்டு திரிவார். இந்த மண்டபம் எல்லாம் பெரிய அருள்மயமாகவே இருக்கும். காவடிகள் ஆட்டங்களும் அதுகளும் பெரிய எல்லோருமே மேம்படுத்தி விடுவார்கள். வெறும் முருகனுடைய அருள் வெள்ளத்தில் முழுகி கொண்டிருப்பார்கள். அப்படியான தெய்வீகமான முருகனுடைய ஆட்சி இங்கே இப்பொழுதும் தான் இருந்து கொண்டிருக்கிறது. இங்கே இருந்த பழைய தேரானது மிகவும் சிற்பங்களோடு கூடிய அபூர்வமான சிறப்பான சிற்பங்களோடு கூடியதாக இருந்தது. அது லௌகிக பிரபஞ்சத்திலே சிற்றின்பம் பேரின்பம் ரெண்டும் அமைந்திருக்கிற தன்மைகளோடு கூடியதாக அந்த தேருடைய அம்சங்கள் அந்த ஆகம விதிப்படி சகலவிதமான சிற்பங்களும் அங்கே சிறப்பாக அமைக்கப்பட்டிருந்தது. நாங்கள் பார்த்து அனுபவித்ததுண்டு. அவ்வாறான சிறப்பான தேர். அந்த தேர் பராள சுழத்தில் பராள பிள்ளையார் கோயிலோ முருகன் கோயிலோ தெரியவில்லை, அங்கும் அதே ஆட்கள் செய்ததாகவும் அந்த காலங்கள் 2 கோயில் ஆலயத்திலும் அந்த தேர்கள் ஒரே காலத்தில் ஒரே ஆச்சாரியர்களால் செய்யப்பட்டதாகவும் அப்புறம் அந்த ஆச்சாரியர்கள் மறைந்து விட்டதாகவும் அதை பற்றியெல்லாம் கவனித்து சொல்லுவார்கள். அந்த தேர்கள் அவ்வாறு நீண்ட காலம் இருந்தது. பிறகு அதுக்கு பிறகு சித்திரை தேர் பிறகு செய்யப்பட்டது. இப்பொழுது இறுதியாக இந்த மண்டலத்தில் இப்போ 2014ஆம் ஆண்டு இந்த கும்பாபிஷேகம் இறுதியாக நடந்திருக்கிறது. 14ஆம் ஆண்டு தான் இந்த தேரும் புதிய தேரும் தேரும் செய்யப்பட்டு வெள்ளோட்டம் வந்திருக்கிறது. அப்போ ஆரம்பத்தில் இந்த கலம்ப மரத்தோடு உள்ள இப்போ ஆட்சி கலம்ப மரம் இப்போது பார்க்கும்போது செங்கடம்பு அதில் கந்தசட்டி காலங்களிலே எல்லாம் செங்கடம்பு மலர்கள் தொங்கிக் கொண்டிருக்கும். கடம்பு மரத்தில் ஒரு சிறப்பு என்னென்றால் கடம்பு மலர் மாலையாக இருப்பது. இயற்கையாகவே மாலை போல தான் கடம்பு மலர் இருக்கும். தண்டோடு சேர்த்து சிரங்கட்டினது போல அந்த பூக்கள் அந்த தண்டிலே நூலிலே கட்டப்பட்டது போல அமைந்திருக்கிறதுனால ஒரு பெருமானுக்கு சாத்தப்படுகின்ற மாலையாக அமைந்த பூ கடம்பம்பூ மாலையாகவே அமைந்த பூ மாதிரி சரங்கள் மாதிரி அமைஞ்சிருக்கிற பூ மாதிரி இருக்கும். முருகனுடைய திருவருள் இங்கே கணக்க அற்புதங்கள் நடக்கிறது. ஏனென்றால் அந்த பிள்ளைகள் இல்லாத பலர் இந்த கந்தசஷ்டி காலத்தில் உபவாசம் இருந்து பிள்ளை பேற்றுகளை பெற்றிருக்கிறார்கள். அதுபோல் வேறு நேர்ச்சிகள் எல்லாம் நிறைவேறப்பட்டிருக்குது. அதனால் இந்த நாளும் தங்களுடைய நேர்ச்சிகள் நிறைவேற்றப்பட்டதினாலே அதுக்குரிய நன்றி கடன் போல ஆலயத்தில் இந்த நாளும் அடிக்கடி இடைக்கிட அபிஷேகங்கள் செய்வதும் அன்னதானங்களை வைப்பதும் பொங்கல் பொங்குவதுமாக இடைநாள்களில் கூட மக்கள் அந்த நேர்ச்சிகளை நிறைவேற்றி கொண்டு இருப்பதை காணக்கூடியதாக இருக்கும். முருகனுடைய திருவிழையிலே அங்கே கந்தபுராணமானது இங்கே நீண்ட காலமாக படிக்கப்பட்டு வருகிறது. புராண படனம் இடம்பெறுகிறது. வைகாசி விசாகத்தில் என்று ஆரம்பிக்கப்பட்டு ஆடி திருவோணம் 16ஆம் தீர்த்தத்தில் அன்று உள்ள திருவோணத்திலே நிறைவு செய்யப்படுகிறது. அந்த கந்தபுராண படனம் 3 மாதம். அந்த நிறைவு பெரிய பூஜை என்று சொல்லி அந்த காலத்தில் அன்னதான பூஜையாகவும் மகேஸ்வர பூஜையாகவும் இடம்பெற்றிருக்கிறது. இந்த தேருக்கு இப்போ அன்னதான மடங்கள் இங்கே சண்டை சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது.
மன்னர் வீரசாமியார் இருக்கிற காலத்தில் பஜனைகள் பாட்டுகள் இருந்தது. வித்வான் கந்தசாமி என்றவர் இருந்தார். இங்கே இந்த பிரசங்கங்களை ஒழுங்கு பண்ணி அதுகளை செவித்து கொண்டிருந்தார். பொன்னையா மாஸ்டர் சைபரவர் பொன்னையா மாஸ்டர் இருந்தவர் இருக்கிற பொழுது அவர் புராண மண்டலங்களே சிறப்பாக இந்த ஊரில் மட்டுமல்ல வேறு ஊர்களுக்கு சென்று புராண மண்டலத்தில் பயன் சொல்வதாக சிறப்பாக இருந்தார். அவ்வாறு பலர் மயில்வானபுரவர் இந்த மாதல் மண்ணுக்கு ஒரு பெயராக பண்டைய காலங்களிலே மாதகள் மயில்வானபுரவர் என்றால் அது எல்லோருக்கும் தெரியும். அப்போ அந்த வகையில் அந்த முருகனுடைய திருவிழாவிலே இந்த இடங்கள் இந்த கடம்பு மர வருஷத்தோடு இந்த தீர்த்தக்குளமும் கூட அங்கே சப்தகன்னியர்கள் வந்து அங்கே தீர்த்தமாடி இறைவனை வழிபாடுவதாகவும் இரவு கிராக்காலங்களில் மணிகள் ஒலிப்பது போன்ற அந்த கோஷிகள் கேட்பதாகவும் பண்டைய ஆக்கள் சொல்லுவார்கள். இப்போ எங்களுக்கு எங்களுடைய மண்டைய மூலைகளுக்குள்ள சிக்கல்களை திணிக்கப்பட்டிருக்கிற எங்களுக்கு எல்லாம் அவதானிக்க முடியாது இருக்கிறது. அந்த ஆத்மாந்தமாக உள்ளார்த்தமாக பூர்ணமாக இருக்கிற பொழுது இந்த பதிவுகள் இந்த ஒலிகள் எல்லாம் ஆக்களை கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்லுவார்கள். இப்பவும் கூட கடம்பு இடத்துல சர்ப்பம் ஒரு பாம்பு ஒரு நாகம் வெள்ள பொருந்திய நாகம் வருவதாகவும் வந்து நேரடியாக சிலருக்கு காட்சி தந்ததாகவும் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றது. அதனுடைய முருகனுடைய திருவிழாவிலே இந்த இடங்களிலே சிறப்பாக இந்த உற்சவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த சிவாச்சாரியர்களும் இங்கே எங்களுக்கு தெரியும். நாங்கள் சின்ன காலத்திலிருந்து நடராஜ குருக்கள் ஆள் இருந்தவர். அவற்றை காலத்தில் இருந்து நாங்கள் சின்னாக்கள் இருக்கிற பொழுது 1940ஆம் ஆண்டுகள் அவர் இருந்திருக்கலாம். அந்த காலத்திலிருந்து அவருக்கு பிறகு இந்த பல சிவாச்சாரியர்கள் நீண்ட காலம் வந்து பிறகு சாம்பசிவ குருக்கள் பாலசுமணிய குருக்கள் கோபி ஐயா அண்டு வந்து பிறகு பலர் வந்து இப்பொழுது கஜபிரிய குருக்களை இப்பொழுது இந்த இவனுடைய பூஜைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அருமப்பெருமானுடைய அருளாட்சி மேலும் மேலும் இங்கே இருந்து கொண்டிருக்கும். இந்த காவடி என்பது இப்பொழுது தூக்க காவடி போன்ற பல வந்தாலும் காவடி ஆட்டம் வருகின்ற பொழுது இங்கே ஒரு பக்திமயம் தெரியும். காவடி தங்களை மறந்து ஆடிக்கொண்டு வருவார்கள். மேளங்கள் யாழ்ப்பாணத்து மேளங்கள் அனைத்தும் வந்து வாசித்து சிறப்பாக காவடி ஆட்டங்கள் நடக்கும். முருகனுடைய காவடி கந்தன் என்ற பெயரோடு முருகன் தன்னுடைய ஆட்சியை அருளை வழங்கி கொண்டிருக்கிறார். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இப்பொழுது மாதல் மேற்கு நுணசை முருகமூர்த்தி தேவஸ்தானத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சி ஐபிசி தொலைக்காட்சியிலே எல்லோரும் பார்க்கக்கூடிய வகையிலே ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. அதற்கு முதற்கண் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு எனது அருகில் ஆலய தர்மகர்த்தா அவர்களும் ஆலய பிரதம குரு அவர்களும் நிற்கின்றனர். அவர்கள் எல்லோரையும் உங்களுக்கு தெரிந்திருக்கும். மென்மேலும் இந்த ஆலயம் பற்றி சொல்வதானால் கடம்பன் பின்னாலே கடம்ப மரம் ஒன்று இருக்கின்றது. தானாக தோன்றிய வரலாறுகள் உண்டு. மற்றும்படி பக்கத்திலே குளம் இருக்கின்றது. அங்கே 6 குன்றுகள் இருந்ததாக எல்லாம் நாங்கள் சின்ன வயதிலே அறிந்திருக்கின்றோம். கன்னி பெண்கள் வந்து குளித்ததாக இதன்றதாக எல்லாம் நாங்கள் சிறு வயதில் கணக்கு கேள்விப்பட்டிருக்கின்றோம். மிகவும் நாங்கள் 92 இடம்பெயர்ந்திருக்கிறோம். அதற்கு முதலெல்லாம் இங்கே வந்து இப்பவும் சொல்ல போனால் புலமேந்து தேசங்களில் போனாலும் திருவிழாவிலே முக்கியமாக காவடிக்கு நாங்கள் என்கின்ற ஊரில் பேர் போன காவடி கந்தன் என்று அழைக்கப்படுகின்ற முருகப்பெருமான் அருளாலே தேருக்கு விதமான காவடி எல்லாம் வரும். வித்தியாசமான பல விதங்களில் வந்திருக்குது. அதுகளை கண்குள்ளா காட்சிகளாக அமையும். இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகளை புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கிற நீங்கள் கனவேர் என்னுடைய கேட்டுக்கொண்டதற்கு நாங்கள் பார்வையிடுவதற்கு பல வகைகளில் நாங்கள் ஒழுங்குகளை செய்வதற்கு இந்த முருகப்பெருமான் எங்களுக்கு அருள் தந்ததற்கு அவருக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்து உங்கள் எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்து இத்தருணம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உலகெங்கும் பறந்து வாழுகின்ற சைவ மக்களை ஈர்க்கக்கூடிய வகையில் அமைந்து காணப்படும் நுணசை முருகமூர்த்தி திருத்தலமானது மூர்த்தி, தலம், தீர்த்தம் ஆகியவற்றை தன்னகத்தே கொண்ட தலமாக விளங்கி நிற்கின்றது. மேலும் நுணசை முருகமூர்த்தி பெருமானினுடைய ஆலயத்திற்கு பல பாகங்களில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவார்கள். வருகை தந்து
முருகப்பெருமானை தரிசித்துச் செல்வதையும் இங்கு அவதானிக்க முடிகின்றது. உறவுகளாகிய நீங்கள் இன்றைய தினம் யாழ் மாவட்டம் மாதகள் மேற்கு பகுதியிலே பிரசித்தி பெற்று விளங்கிக் கொண்டிருக்கின்ற நுணசை முருகமூர்த்தி பெருமானினுடைய திருத்தலத்தை பார்த்த வண்ணம் இருக்கின்றீர்கள். இந்த ஆலயம் தோற்றம் பெற்ற தலவரலாறுகள், இந்த ஆலயத்தினுடைய சிறப்புகள், மகிமைகள், அதைவிட பழமை சார்ந்த விடயங்களில் என்று சொல்லி சொன்னால் தற்காலத்தில் அமைக்கப்பட்ட புதுமையான விடயங்கள் எல்லாவற்றையும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்கு தொகுத்து காண்பித்திருந்தோம். கண்டிப்பா இந்த நிகழ்ச்சி உங்கள் எல்லோருக்குமே பயனுள்ளதாக அமையும் என்ற நம்பிக்கையில் இதே மாதிரி மற்றும் ஒரு தீப தரிசன நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுச் செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் நோமிகா சாந்தகுமார். நன்றி, வணக்கம் நேயர்களே. ஜீவ தரிசனம் தெரியுதே, நம் தீமையாவுமே விலகுதே.